பிக் பாஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ மார்னிங் ஆக்டிவிட்டி இன்றைக்கி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த வீடு ஒரு ஹாஸ்டலாக இருந்தால் அந்த ஹாஸ்டலோட ஸ்ட்ரிக்ட் வார்டன் யார், ஹீரோ யார், அப்புறம் ட்ரபிள் மேக்கர் யார் அப்படின்றது தான். ஸோ 3 நபர்களை அழகாக சொல்லிட்டு வந்துடலாம். ஆனால் நம்ம பார்வதி மாதிரி வன்ம கக்கிகளுக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய பேரை சொன்னால் தான் அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? ஸோ எல்லாத்துக்குமே 3 ஆப்ஷன் 4 ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ட்ரபிள் மேக்கிங்க்கு ஒரு 3 பேரை சொல்லணும், வில்லனுக்கு ஒரு 3 பேரை சொல்லணும் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் பிக் பாஸ் இன்னொரு லெட்டரும் அனுப்பி, டேய் ஒவ்வொரு ஆளை சொல்லுங்கடா, இழுத்துக்கிட்ட எந்த டாஸ்க்கை கொடுத்தாலும் அதையும் இழுத்து இழுத்து ஏன்டா அப்படி சாவடிக்கிறீங்க, எல்லாரும் ஒரு பேரை சொல்லுங்கடா அப்படின்ட்டாரு. எஸ், அண்ட் ஹீரோஸில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து கம்ருதீன் அண்ட் பிரஜினோட பேர் தான் சொன்னாங்க. ஸோ பிரஜின் ஹீரோவாக இருக்கார் அப்படின்றது எனக்கு ரொம்ப பெரிய டவுட்டாக இருக்குது. அவனை பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி காமெடியாக தோணுது. அவனை வில்லன் கேட்டகரியில் கூட எனக்கு பிரஜினை பார்க்க தோணலை. ஒரு கோமாளி, யாரா இவன் கோமாளி, தன்னை தானே வந்து இப்போ நம்ம வடிவேல் சார் வந்துட்டு நான் ஜெயிலுக்கு போகிறேன், நான் ரவுடின்னு அந்த மாதிரி இவன் பெரிய நான் ரவுடி அப்படின்ற மாதிரி காமிச்சிக்க ட்ரை பண்ணுறாரு. ஒரு ஆட்டிடியூட் காமிக்கிறார் இல்லையா, எனக்கு எல்லாம் தெரியுன்ற மாதிரி. அதெல்லாம் செம்ம ஃபன்னியாக இருக்குது. இப்போது நேற்று வந்துட்டு இந்த ஒரு அவங்க ஒய்ஃப் வந்து அந்த தோலெல்லாம் தூக்கி போட்டு அந்த பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு, அந்த டிஸ்கஷன் போயிட்டு இருந்துச்சு. அப்போது எல்லாரும் தான் ஒவ்வொன்று பேசுகிறாங்க. ஆனால் சுபிக்ஷா பேசினா மட்டும் அப்படியே எரியுதான் நம்ம பிரஜினுக்கு. அந்த பொண்ணை பேச வேணான்னு சொல்லி வச்சுக்கோ, அப்புறம் நான்லாம் பேசினேன்னா பார்த்துக்கோ அப்படின்னு. என்னடா பண்ணுவேன், உன்னால் வேலிடாக அந்த பொண்ணுக்கிட்ட பேச முடியுமா? அந்த பொண்ணு சுபிக்ஷா வேலிடாக பேசுகிற அளவுக்கு கூட பிரஜினுக்கு வேலிடாக பாயிண்ட் வைக்க தெரியாது. சுபிக்ஷா கூடலாம் பேசக்கூட முடியாது. வேணா சண்டை போட முடியும், கத்த முடியும், கிழிச்சிருவேன், இதை பண்ணுவேன், அதை பண்ணுவேன், இப்படி தான் சொல்ல முடியும். அண்ட் இவர் பொண்ணுங்க கிட்ட தான் இப்படிலாம் வீரத்தை காட்டுவார். ஏதாவது பசங்க கூட வரைக்கும் சண்டை போட்டு பார்த்துருக்கீங்களா? லைக் ஒரு தடவை அவருக்கும் வினோத்துக்கும் சின்னதாக ஒரு ஆர்குமெண்ட் வந்து சண்டை மாதிரி போகணுன்னே, தலைவா நான் உங்களை சொல்லலை தலைவா, நான் பொதுவாக சொல்லிட்டேன் அப்படின்னு ஓடிட்டாரு. ஆனால் அவன் சீரியஸாகவே ஒரு பேப்பர் ரவுடி தான். ஒன்றுமே இல்லை, வெட்டி சீனு, வாய் மட்டும்தான். அவன்லாம் ஹீரோவா? ஸோ கம்ருதீன் ஹீரோவான்னு கேட்டால் ஓகே, கம்ருதீன் கூட ஹீரோவாக அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஹீரோவோடலாம் எல்லாமே இருக்கும். அதை சுபிக்ஷா அழகாக சொன்னாங்க. ஒரு ஹீரோவோட லைஃப்பில் லவ் இருக்கும், ரொமான்ஸ் இருக்கும், சண்டை இருக்கும், காமெடி இருக்கும், எல்லாமே நீங்கள் இருக்குண்ணா அப்படின்னு. ஸோ ஹியூமர், கிளாமர்னு எல்லா கேட்டகிரியிலையுமே நம்ம கம்ருதீன் அவரோட செக்டரை காமிச்சிட்டு வராரு. ஸோ டெஃபினட்டாக ஹீரோ கேட்டகிரியில் கம்ருதீன் வர வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் சொன்னாங்க. அது பார்வதி சொன்னாங்க, பிரஜின் சொன்னார், அரோரா, வினோத், அப்படி நிறைய பேர் வந்துட்டு ஹீரோக்கு வந்து நம்ம ஆள் கம்ருதீன் சொல்லிட்டாங்க. கம்ருதீனுக்கு ஒரே வெக்கமாக போச்சு. என்னடா இது, என் மூஞ்சிக்கு நேராக என்ன புகழாதீங்க அப்படின்ற மாதிரி பையன் காலையில் பயங்கர ப்ளஷ் ஆகிட்டு இருந்தார். ஸோ கம்ருதீன் அவரோட கேமை இன்னும் கொஞ்சம் அழகாக அவர் போகிற ட்ராக் இப்போ நல்லா போயிட்டுருக்கார். பார்வதி கூட சேராமல் இருந்தாலே அவரோட கேம் சூப்பராக போயிட்டுருக்கு. எல்லாருக்கிட்டையும் அந்த ஒரு ஸ்வீட்னஸோடு இருக்கார். எல்லாருக்கும் அவரை பிடிக்க ஆரம்பிக்குது. ஸோ இப்படியே ட்ராவல் பண்ணால் அவருக்கு நல்லது. அண்டு இந்த வீட்டோட ஹாஸ்டல் வார்டன் அப்படின்றதுல நிறைய பேர் சொன்ன பேர் வந்து சபரி அண்டு திவ்யா. சபரி கூட எனக்கு அப்படியே வார்டன் மாதிரி தெரியல. அவர் கொஞ்சம் சொல்லுவார், இதை பண்ணுடா அதை பண்ணுடான்னு பர்ஃபெக்டாக சொல்லுவார், இருக்க ட்ரை பண்ண வைப்பார். பட் இவங்க திவ்யா தான் என்ன கேட்டால் ரொம்ப ஒரு மாதிரி கமாண்டிங்காக இருக்கும். அவங்க பேசுகிறது, அவங்களோட பாடி லாங்குவேஜ் எல்லாமே வந்து அந்த ஒரு ஸ்ட்ரிக்ட் வார்டன். நமக்கே வந்து ஐயோ இந்த பொண்ணை பார்க்கும்போது இந்த பொண்ணு என்னமே இப்படி தான் பேசுதா. அவங்க ஒரு தடவை அமித் கிட்ட ஆனால் எனக்கு இந்த டையை கட்டி விடுங்கண்ணா அப்படின்றாங்க. அதை கூட அவங்க பேசுகிற டோன் ஆகட்டும், இல்லை அவங்க சொல்கிற விதம் பார்க்கும்போது ஏதோ ஸ்ட்ரிக்டாக இருக்க மாதிரி மிரட்டுற மாதிரி தான் இருக்குது. ஸோ எல்லாருமே வந்து ஒரு பிரின்சிபல் மாதிரி இருக்காங்க அப்படின்னாங்க. ஸோ பை நேச்சராகவே அவங்களுக்கு ஒரு கமாண்டிங் பவர் இருக்குது. அண்ட் அடுத்ததாக வந்துட்டு ட்ரபிள் மேக்கர். ஸோ ட்ரபிள் மேக்கர் அப்படின்னா இந்த சீசனோட பெரிய ட்ரபிள் மேக்கராக நான் பார்வதியை தான் பார்க்குறேன். ஏன்னா எப்போதுமே எல்லாத்துலேயுமே நான் ஒரு பாயிண்ட் வைக்கணும். அண்ட் மோரோவர் நான் சொல்கிற பாயிண்ட் கரெக்ட் அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க. ஏன்னா அவங்க குடும்பமே ஒரு அட்வொகேட் குடும்பம். ஸோ எனக்கு எல்லா பாயிண்ட்டும் பிடிச்சி பேச தெரியும் அப்படின்ற ஒரு முரட்டு நம்பிக்கை அவங்களுக்குள்ளே இருக்குது. அதனால் அவங்க தான் என்னை பொறுத்த வரைக்கும் ட்ரபிள் மேக்கர். பட் புதுசாக ஒரு ட்ரபிள் மேக்கர் உருவாகியிருக்காங்க, கெமி. ஸோ பார்வதி அண்ட் கெமியை தான் நிறைய பேர் சொன்னாங்க. ஏன் இவங்க ட்ரபிள் மேக்கர் அப்படின்னா, கெமியும் சரி சின்ன சின்ன விஷயம் ஏதாவது ஒன்று இருந்தாலும் அதை எடுத்து வச்சுக்கிட்டு, எனக்கு குளிக்கிறதுக்கு பாத்ரூமில் விடலை, எனக்கு தண்ணி கொடுக்கல, எனக்கு காரமாக போட்டு கொடுத்துட்டாங்க, எனக்கு 2 கத்திரிக்காய் கொடுக்கல அப்படின்ற மாதிரி சண்டை போட்டுட்டு சின்ன சின்ன விஷயத்துக்கும் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ புது ட்ரபிள் மேக்கராக கெமி இருக்காங்க. ஆனால் இது எல்லாத்தையும் விட நான் அவுட் ஆஃப் த பாக்ஸ் யோசிப்பேன் அப்படின்னு வாங்களே சாண்ட்ரா. ஸோ சாண்ட்ரா பார்வையை பொறுத்த வரைக்கும் ஹீரோ கேட்டகிரியில் பிரஜின் அண்ட் பார்வதி கண்ணுக்கு தெரியுறாங்களாம். ஏன்னா பிரஜின் எஸ் அவர் பார்க்கவும் ஸ்மார்ட்டாக இருக்காராம், அவர் வந்து எந்த பிரச்சனைனாலும் வராராம். அப்போ நேற்றெல்லாம் எங்கே ஆணி பிடுங்கிட்டு இருந்தாராம். இப்போ நம்ம வெளியே இருந்து பார்க்குறோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் நேற்று சாண்ட்ரா கிச்சன் டீமில் பண்ணது ஓகே, இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்தது. ஏன்னா அந்த கொஞ்சம் நேரத்தில் அந்த இடமே வந்து அப்படியே ஃபயராக போச்சு. ஸோ நமக்கு ஒரு ஆடியன்ஸாக பார்க்குற நமக்கு ஓகே. பட் அந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் க்ளீனிங் டீமில் இருக்கீங்க,
இருக்கீங்க. நீங்கள் கிளீனிங் டீமில் இருக்கும்போது உங்களை டார்ச்சர் பண்ணுற மாதிரி அவங்க வேணும்னு தூக்கிட்டு வந்து அந்த தோல் எல்லாம் போட்டுகிட்டே இருக்காங்க. அப்போ ஆப்வியஸாக உங்களுக்கு அந்த இடத்துல கோபம் தான் வரணும். பட் அதை விட்டு அந்த இடத்துல நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு தான் போனீங்க. ஸோ பிரஜின் அந்த இடத்துல அவரோட ஒய்ஃப் சாண்ட்ராவை தான் பார்த்தாரே தவிர ஒரு கண்டஸ்டன்ட் சாண்ட்ராவை அவர் பார்க்கல. ஸோ எல்லா பிரச்சனையிலும் ஒரு ஹீரோ மாதிரி அவர் வந்து நிப்பாரான்னு கேட்டால் கிடையாது. நேற்று கமருதீன் கேட்டார், கேவலமாக பண்ணிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் அசிங்கமாக இருக்குது உங்களுக்கு, அசிங்கமாக இல்லையா உங்களுக்கு அப்படின்னு கேட்டார். ஏன்னா அவர் கிளீனிங் டீமில் இருக்காரு. அப்போ உண்மையாகவே அவர் கோவப்பட்டார். அந்த இடத்துல கமருதீன் தான் ஹீரோவாக தெரிஞ்சாலே தவிர பிரஜின் ஒரு காமெடி தான். அண்ட் அவங்க பார்வதியை சொல்கிறாங்க, பார்வதி எல்லா இடத்துலையும் போய் நிற்கிறா பேசுகிறா, நம்ம எல்லா இடத்துலையும் போய் நிற்கணும் பேசணும்னு அவசியம் இல்லை, வேலிடாக எங்கே பேசணுமோ அங்கே பேசணும். பார்வதி அவங்களோட வன்மத்தை அரோரா மேலே கக்க ஆரம்பிச்சிட்டாங்க. லைக் அவள் வந்து ட்ரபிள் மேக்கர், அவள் தான் முதல்ல 2 பேரை சொன்னாங்க, அரோரா அண்ட் விக்ரம்னு 2 பேரை சொன்னாங்க. அப்புறம் பிக் பாஸே இருந்துட்டு யாராவது ஒருத்தரை தான் சொல்லணும்னு சொன்னதுக்கப்புறம் அரோரா அப்படின்ட்டாங்க. ஸோ லைக் ஒரு பயங்கரமான பொசசிவ்னஸ் அவங்களுக்குள்ளே இருக்குது. என்னோட கமருதீன் அவள் பிடிச்சி வச்சிருக்காளே அப்படின்றத ஓப்பனாக சொல்கிறாங்க. எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்னு சொன்னாலும் அவள் அதை தான் செஞ்சிட்ருக்கா அப்படின்னு. அண்ட் அரோராவும் இவங்க பேச பேச கமருதீனோட கையை பிடிக்கிறாங்க, அவர் தோளில் சாயிறாங்க. இறைவா அழகாக பிறந்தது என் குத்தமா, இந்த பக்கம் அரோரா அந்த பக்கம் பார்வதி அப்படின்னு பயங்கர ஒரு ஹீரோயிக் மூமெண்ட்டில் இருந்தார் நம்மளோட கமருதீன். ஸோ பாப்போம், வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக நடந்தால் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.